இருக்கிற இந்த கொஞ்சம் நஞ்சம் பேர் தான் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் தொழில் நிரந்தரமாக தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா பெரிய நிறுவனங்கள் சொன்னோமா எங்களையும் கூட மதித்து எங்கள்கிட்டையும் கொஞ்சம் பொருள் வாங்கினீங்கன்னா எங்களோட வாழ்வாதாரமும் இருக்கும். உங்களுக்கு திருப்போணத்துக்கு அடிப்படை தொழில் பார்த்தோம்னா இந்த நெசவு தொழில் தாங்க. இந்த நெசவு தொழில் முதல்ல வந்து 6000 குடும்பம் நெசிக்கிட்டே இருந்துச்சு. இப்போதைக்கு 1500 குடும்பம் தான் நெய்கிறாங்க. இப்போ அவங்கவுங்களோட இந்த சூழ்நிலைகள் காரணமாகவும் அவங்கவுங்க பொருளாதார பத்தலை வருமானம் இல்லைன்னு அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. இருக்கிற இந்த கொஞ்சம் நஞ்சம் பேர் தான் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் தொழில் நிரந்தரமாக தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா பெரிய நிறுவனங்கள் சொன்னோமா எங்களையும் கூட மதித்து எங்கள்கிட்டையும் கொஞ்சம் பொருள் வாங்கினீங்கன்னா எங்களோட வாழ்வாதாரமும் இருக்கும். உங்களுக்கும் நேற்று அறிவிக்கையோட சரி கைக்கு யாருக்கும் வந்த பாடு இல்லை. இப்படியே போயிட்டு எங்கள் தொழில் ரொம்ப நசுங்கி போச்சு. எங்கள் பசங்களும் யாரும் இந்த வேலை செய்ய மாட்டான். என்னோட இந்த தொழில் முடிஞ்சு போயிடும். இதே மாதிரி போயிட்டு தான் நெசவாள வாழ்க்கைங்கிறது கேள்விக்குறி இல்லை, ஏட்டில் கூட இருக்காது. நெசவு நீங்கள் ஊக்குவிப்பது தான் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து அதை நாங்கள் பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை ஆதரிங்க. கருத்துக்கு வந்து புதுசாக தொழில்களை பொறுத்தும் நெசவு தொழிலுக்கு எந்த ஆதரவும் இல்லை. விவசாயம் எப்படி அழிஞ்சிக்கிட்டு வருதோ அதுமாரி நெசவாளர்களும் மிகுந்த அழிவு நிலைக்கு போகிறாங்க. அதனால் நீங்கள் மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வேறு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக 1 லட்சம் சேலை நெய்த நெசவாளி தான் ஒரு சேலை வாங்க வேண்டும் என்றால் குறைந்தது 1000 சேலையாவது நெய்ய வேண்டும். நெசவாளர்களுக்கு ஆதரவு தாங்கள், அழித்து விடாதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். எங்க
பாட்டேன் பூட்டேன் செஞ்ச தொழிலு உசுறு போல